நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி திருட்டு குறித்து விசாரணை நடத்தி அதில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்பவர் மூலம் நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக மண்ணச்சநல்லூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து செய்திகள் வெளிவந்து 5 நாட்கள் ஆகியும் கிட்னி திருட்டில் புரோக்கருக்கு செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் தனி நபராக இதனை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, இனியும் தாமதிக்காமல் இந்த குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தி தொடர்புடைய நபர்கள், மருத்துவமனைகள் என அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.